இந்த தடவை மட்டும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கல அவ்வளோதான் சொல்லிட்டேன். எத்தனை ஆயிரம் தெரியுமா கொட்டியிருக்கேன் அப்படின்னு பையனை வான் பண்ணிக்கிட்டே போயிட்டு வெளியில் வந்த தபாலை வாங்கியிருக்காங்க. உன் ஸ்கூல்லேருந்து தாண்டா வந்திருக்கு, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒழுங்காக ரிவிஷன் முடிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பையன் அப்படியே நடுங்கிட்டே படிச்சுட்டு இருக்கான். அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு வணக்கம், உங்கள் பிள்ளைகளுக்கான தேர்வு மிக விரைவில் தொடங்க இருக்குது, அதை எழுதுறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். தேர்வில் வெற்றி பெறாத மாணவனில் ஒரு கலைஞன் இருப்பான், அவனுக்கு கணிதம் தேவைப்படாது. ஒரு தொழிலதிபர் இருப்பான், அவனுக்கு வரலாறு தேவைப்படாது. ஒரு இசைக்கலைஞன் இருப்பான், அவனுக்கு ரசாயனவியல் தேவைப்படாது. ஒரு விளையாட்டு வீரர் இருப்பான், அவனுக்கு உடல்நலம் தான் முக்கியமே தவிர அவனுக்கு இலக்கியம் முக்கியம் கிடையாது. தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்கினா தான் சிறந்த குழந்தை, இல்லைன்னா தரம் குறைந்த மாணவன் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களோட தன்னம்பிக்கையை ஒருபோதும் உடைச்சிடாதீங்க. உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள், இது வெறும் எக்ஸாம் தான், இதை விட வாழ்க்கையில் நீ சந்தித்து வெற்றி அடைறதுக்கு மிகப்பெரிய சவால்கள்லாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ எடுக்க போகிற மார்க்கை வச்சு உன் மேலே நான் காட்டுற அன்பு கொஞ்சம் கூட குறைய போகிறதில்லன்னு சொல்லி பாருங்கள். அவன் இந்த தேர்வில் தோல்வியே அடைஞ்சால் கூட ஒரு நாள் உலகத்தையே ஜெயிச்சு காட்டுவான். ஒரு சாதாரண தேர்வு உங்கள் பிள்ளைங்களோட கனவையும் திறமையும் அழிச்சிடக்கூடாது. அதோட இன்ஜினியர் டாக்டர் மட்டும்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு ஒருபோது நம்பிடாதீங்க. மதிப்பெண் அப்படிங்கிறது வெறும் எண் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி அப்படின்னு போட்டு முடிச்சுருந்துருக்காங்க. அந்த அம்மா ஒரு செகண்ட் எடுத்து யோசிச்சுட்டு, டேய் புக் எடுத்த விடா, பக்கத்தில் இருக்க பார்க் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு மனவிட்டு பேசுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். மதிப்பெண் அப்படிங்கிறது வெறும் எண் அப்படிங்கிறத மட்டும் பெற்றோர்களான நீங்கள் மறந்துடாதீங்க.